ஸோ காய்ஸ், இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா சுசுக்கி வந்து 125 ஆக்சஸ் வந்து இருக்குது. இது வந்து 2025 மாடலுக்கான ஒரு கலரு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதிலே ப்ரீமியமான ஒரு கலர்னே சொல்லலாம். ஸோ லுக்ஸ் எதுவுமே வந்து 24 வெர்ஷன்ஸ்க்கு வித்தியாசங்களாக இல்லை. மேபி இந்த வருஷத்தோட ஒரு மிட் டைம் செக்ஷன்ஸில் வந்து இந்த வண்டிக்கான ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஸோ கன்சோல் டைப் பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியரான ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் எல்சிடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஈகோ அப்படிங்கிறதுக்கு இதை எல்லாம் சிம்பிள் போட்டிருக்கானுங்க. செலக்ட்டு அண்டு மோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் பேரிங் மோடு வந்து இருக்குது. இந்த மாடலுக்கு மட்டும் பர்டிகுலராக வரும். தென் அதுக்கப்புறமேட்டு ஒரு கிலோமீட்டர் ஆவரேஜ் ஓடோ, தென் ட்ரிப் ஏ ட்ரிப் பி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. தென் ப்ளூடூத்துக்கோட பேரிங்கோட டிசைன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேலே என்ஜினோட டெம்பரேச்சர் சென்சார் வந்து வருது அண்ட் நோட்டிஃபிகேஷன் சென்சாருமே கொடுத்துருக்காங்க. ஐடியல் ஸ்டார்ட் சிஸ்டம், என்ஜின் கில் சுவிட்சோடு வருது. அண்ட் இந்த வெர்ஷன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.25 lakhs கிட்ட வருது. ஏன்னா இதுதான் வந்து இருக்கலே டாப் வேரியண்ட்டு. ஸோ ஓகே, ஓட்டி பார்த்துருவோமா? அண்ட் மோஸ்ட் அப்படியே சைலண்ட்டான ஒரு காமான ஒரு இன்ஜினிங் இந்த ஆக்சஸ் 125 பொறுத்த வரைக்கும். அண்டு நல்லாவே இருக்கும், டீசெண்டாகவும் இருக்கும் ஓட்டுறதுக்கு. அண்ட் நிறையா பேர் ஒரு மைலேஜ் ஆஸ்பெக்ட்ஸில் ஸ்பீடும் நான் போகணும் அண்ட் எனக்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டான மைலேஜும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா ஆக்டிவாக்கு அப்புறம் ஒரு ஸ்கூட்டரை வந்து நிறைய பேர் வந்து ட்ரஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த இன்ஜின் என்ன எடுக்கிறாங்கன்னா ஆக்சஸ் தான். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்ன கொஞ்சம் இந்த காஸ்ட்லியான ஒரு சைட்ஸில் தான் இருக்குது இந்த வண்டி. இந்த அப்படியே கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ மூலம் அப்படியே ரைடை வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதான். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரவுண்ட் ஷேப் குரோம் மிரர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, நல்ல இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-65 அந்த மாதிரி ஸ்பீடு போனால் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக 60 மைலேஜ் கிட்ட வருது. ஸோ ஆவரேஜாக அந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 55 அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 55 வந்து உங்களுக்கு ஆவரேஜ் மைலேஜாக கிடைக்குது. ஸோ அட் த சேம் டைம் உங்களுக்கு அது ஸ்பீட்ஸ்லேயுமே கிடைக்கும். ஆவரேஜ்னு சொல்கிறப்போ நீங்கள் ஒரு 60-70 ஸ்பீடில் ஓட்டினாலும் அந்த மைலேஜ் வரும். நீங்கள் ஒரு 80-90 கிட்ட போனாலும் அதை விட கொஞ்சம் 1-2 கிலோமீட்டர் கம்மியாகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு என்ஜின் இது. இந்த வண்டியில் இந்த வருஷத்துக்கான மிட் ரேஞ்சில் மேபி டிஎஃப்டி வரலாம். ஏன்னா ஆக்டிவா 125 வந்துட்டு நமக்கு டிஎஃப்டி அப்டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த வெர்ஷன்ஸ்க்கும் நீங்கள் மேபி ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து எதிர்பார்க்கலாம். வாய்ப்புகள் இருக்குது, தரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் சுசுகியோட எந்த பைக்ஸ்லையுமே டிஎஃப்டி கன்சோல் வந்து கிடையாது. இன்க்ளூடிங் அந்த V-Strom 250 கூட அவங்களுக்கு வந்து அந்த டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கிடையாது. ஸோ அதனாலேயே என்னமோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் அந்த ஹோப்புங்கிறது கம்மியாக இருக்குது சுசுகிக்கு. ஏன்னா SX 250 பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான ஒரு இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு மாடல் அது. பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது அந்த ஃபியூச்சர்ஸ் வைஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீமியமாகவே கொடுத்துருக்காங்க நிறைய விஷயம். ஆனால் என்னென்னா அந்த ப்ரைஸ் அது ஒரு 2.25 லட்ச ரூபா ஓவர் ப்ரைஸில் தான் இருக்குது அது ஆக்சுவலி. பட் ஆனால் அந்த செக்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸ் கட் டவுன் பண்ணி ஒரு 2.5 லட்ச ரூபாவில் 2.25 லட்ச ரூபாவில் இறக்கியிருந்தாங்கன்னா அந்த 250cc நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட்டு. அது எனக்கு ஃபீல் ஆன விஷயம். ஸோ அதை நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான அண்ட் பொறுமையாக நீங்கள் உட்காந்து க்ரூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன் தான் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்கூட்டர்ஸில் நான் பெருசாக சொல்ல முடியாது. என்ஜினை பொறுத்த வரைக்கும் இது வந்து 125cc என்ஜின், அக்யூரேட்டாக சொன்னால் 124cc. ஸோ பவரும் டார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 8.1 bhp அண்டு 10.5 Nm ஆஃப் டார்க்கு. ஸோ கிட்டத்தட்ட பவரும் டார்க்கும் அந்த 125க்கு ஏற்ற மாதிரி இருக்காது, கொஞ்சம் கம்மியாக கட் டவுன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 8.6ன்னு நினைக்கிறேங்க. ஆக்சஸ் வந்து 8.6, அபினியஸ் வந்து உங்களுக்கு 8.5 வரும். மைலேஜ் ஆஸ்பெக்ட்ஸில் ரெண்டுமே அந்த 50-55 ஆவரேஜாக உங்களுக்கு மைலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு டீசெண்டான மைலேஜாகவே இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். அது நல்லாவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அண்ட் ரைடோட அந்த கம்ஃபர்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் ஸ்கூட்டரில் பெருசாக அந்த வைப்ரேஷன்ஸுன்னு நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க இந்த வண்டியில். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக, நல்லா பொறுமையாக, நல்லா அந்த டீசெண்டாக க்ரூஸ் பண்ணுற ஒரு மாடல்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இது ஒன்று. நல்லாவே ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் ஸ்டைலுமே இருக்கும். அண்ட் ஸ்பீடுமே அந்த அளவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போகும் இந்த இன்ஜின். ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் வரும் இந்த வெர்ஷன்ஸில். இதுலேயே வந்து உங்களுக்கு நார்மல் மீட்டர் செட்டப்பும் இருக்குது. நீங்கள் வேணும்னா இந்த டிஜிட்டல் அந்த எல்சிடி கன்சல்ட் மீட்டர் வந்து வாங்கிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு நார்மலான வெர்ஷன்ஸ் எனக்கு ஸ்கூட்டி நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நார்மல் வெர்ஷன் வாங்கினது எனக்கு என்ன தெரிஞ்ச வரைக்கும் அது பெட்ரு போதும்னு நம்புகிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், அந்த ப்ளூடூத் பேரிங் அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா மட்டும் நீங்கள் இந்த வண்டி வந்து கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு அந்த ப்ளூடூத் பேரிங்லாம் எந்த ஒரு நாட்டமும் இல்லை. ஏன்னா இது வந்து ப்ரைஸ் ஜாஸ்தி.
உங்களுக்கு 1.25 லட்ச ரூபா கிட்டத்தட்ட வரும் இந்த வண்டி. ஸோ அது வந்து இதோட ஒரு 6,000 ரூபா 7,000 ரூபா கம்மியாக வரும். ஸோ உங்களுக்கு அது ப்ரைஸ் கம்மியாக எனக்கு இருந்தால் போதும், எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே தான், உங்களுக்கு டீசெண்டான ஒரு இதாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப பெருசாலாம் வந்து இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் அதை வச்சு இன்னும் கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். ரொம்பவே எக்ஸ்ட்ரா காஸ்ட்டுக்கும் போகாது. அட் த சேம் டைம் உங்களுக்கு பிரேக்ஸுங்க, பிரேக்ஸ் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் டிஸ்க் பிரேக், ரியலில் ட்ரம் பிரேக்கு, இதுலேயே ட்ரம் பிரேக் வேரியண்ட்டும் இருக்குது. அலாய் வீல்ஸ் அண்ட் நார்மல் அந்த வீல் ஹப் அந்த டைப்பும் இருக்குது. ஸோ இருக்கிறதுலே இதான் டாப் வேரியண்ட்டுங்கிறனால இதில் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் ப்ளஸ் டிஸ்க் பிரேக்கோடு வரும் ஃப்ரண்ட்டில். ஸோ முன்னாடி எல்இடி லைட்ஸு, மற்றபடி இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலஜன், டிஆர்எல் மட்டும் உங்களுக்கு எல்இடியில் வரும். ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 லிட்டர்ஸ் டேங்க். இது மைலேஜ் உங்களுக்கு காம்ப்ரமைஸ்டாக உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50, 45 எபோ 48லேருந்து 55 வரைக்கும் உங்களுக்கு ஆவரேஜாக கிடைக்கிறதுனால இது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரேஞ்ச் இருக்கும் இந்த ஸ்கூட்டரில். அதுதான், அது ஓரளவுக்கு டீசெண்டான உங்களுக்கு அந்த ஒரு மைலேஜ் நீங்கள் எடுக்கிறதுக்கு அது ஒரு ரீசெண்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி என்ஜினோட டெம்பரேச்சர் சென்சார் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் டெம்பரேச்சர் அந்த மால் ஃபங்க்ஷன் சென்சாரும் இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது, நீங்கள் அதை வந்து இங்கே டிஜிட்டலே பார்த்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூட்டர்ஸில் அது கொடுக்குறதில்ல, பட் இப்போ வரக்கூடிய அந்த மாடல்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மாடலில் வந்து அது இன்பில்டாகவே கொடுத்துருக்கிறதுங்கிறது நல்லாயிருக்கு. அந்த ஒரு விஷயங்கிறது நல்லா பண்ணியிருக்காங்க. கன்சோலை பொறுத்த வரைக்கும் பெருசாக என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் வித் உங்களுக்கு ஸ்பீடோ விஷயமீட்டர் டேக்கோமீட்டர் கிடையாது, ஃபியூவலோட அந்த இண்டிகேஷன்ஸ்க்கு இருக்கும். அப்புறம் என்ஜின் டெம்பரேச்சருக்கான வார்னிங் சென்சார் வந்து கொடுத்துருப்பாங்க. மற்றபடி இந்த நேவிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நேவிகேஷன்ஸ் 10/10 வண்டியில் லெஃப்ட்டாக ரைட்டாக அதெல்லாம் நீங்கள் வந்து காட்டும். அதே மாதிரி எத்தனை டிஸ்டன்ஸில் வந்துட்டு லெஃப்ட் எடுக்கிறீங்க ரைட் எடுக்கிறீங்கிறத கொண்டு காட்டும். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஃபியூச்சர் தான். மேபி ஒரு ஸ்கூட்டர்லேயே லாங் போகிற டைப் ஆளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சராக தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அட் த சேம் டைம் பைக் வந்து ஓட்டுறதுக்குமே அந்த ஸ்கூட்டரோட ஃபீலுங்கிறது நல்லா காம்பேக்டாக உட்காந்து ஓட்டுற பொசிஷன், பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சீட்டோட கம்ஃபர்ட்டுமே எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்பவே இதாக இல்லை, ப்ராப்ளமேட்டிக்காக இல்லை. இது ஒரு சின்ன ரிவ்யூ தான். ஏன்னா ஆக்சஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் ஒரு பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் இல்லை. 24 வெர்ஷன் என்ன மாதிரி இருக்கோ அதே தான் கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸ் சிஸ்டம்ஸ், அது ஒரு ரன்னிங் கெப்பாசிட்டி, அந்த வண்டியோட ஓட்டுற அந்த ஃபீல் எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ரேட்டு அந்த மாதிரி இதில் எத்தனை வேரியன்ட் இருக்குங்கிறதுக்கு ஒரு அப்டேட்டட் வேரியன்ட் தான். வேரியன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் டாப் வேரியன்ட்டு. இது டிஜிட்டல் மீட்டர் மாடல்னு சொல்லுவோம். இதில் மட்டும் தான் இந்த பிளைன் ஜாப், அதுக்கப்புறம் மெரூன் கலரில் ஒன்று, அப்புறமேட்டு பிளாக் கலர், இந்த 3 கலர் ஆப்ஷன்ஸ் வரும். நார்மல் கலர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு நார்மலாக அந்த டாக்கோமீட்டர் வெறும் முள்ளு மட்டும் வரக்கூடிய அந்த டிசைன் வந்து வரும். என்ஜின் கட் ஆஃப் சிஸ்டம், ஆஃப் சிஸ்டம் அதெல்லாமே இதில் வந்து வந்துருங்க. ஆரன் டீசெண்டாக இருக்குது. அண்ட் யூஎஸ்பிக்கான சார்ஜிங் போர்ட்டுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஓரளவுக்கு நல்லா சார்ஜிங் ஏறும் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே அப்படியே ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்து கிடையாதுங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். நான் ஓவராலாக நிறைய விஷயங்கள் ஷேர் என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லியாச்சு. மற்றபடி வண்டியோட டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 12 இன்ச்சஸ், ரியர்லையுமே 12 இன்ச்சஸ் தான். ஸோ உங்களுக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து வந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த டர்னிங் ரேடியஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். அண்ட் உங்களுக்கு இன்னும் நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் வந்து அப்டேட்டும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கூட்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் சிம்பிளாக நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஆக்சஸ் 125 இருக்குன்னா உங்களுக்கு இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அட்டகாசமான ஸ்கூட்டரோட நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.